கர்நாடகாவில் தமிழர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறவிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் பங்கேற்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா போராட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார். காலை 9 மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரதம் மாலை 5 மணி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி கோயம்பேடு பகுதியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருமண விழாவிலும் பங்கேற்று தொடர்ந்து 3-4 நாளா டிராவல் பண்றது, வெளியே ஃபுட் சாப்பிட்டதுனால ஒரு அஜீரண கோளாறு ஏற்பட்டதுனால நைட்ல இருந்து அவருக்கு ஸ்லைட்டா ஃபீவர், ஜுரம் வந்திருக்கு. இப்ப கூட கடைசி வரைக்கும் நான் வரேன்னு தான் சொன்னார். அப்புறம் டாக்டர் வந்துட்டு செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீவர் ஹையா இருக்கு, ஸோ இன்னைக்கு ஃபுல் டே நீங்க போய் உண்ணாவிரதம் உட்கார்றது நாட் அட்வைசபிள், அதனால இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு கேப்டன் இங்க வர